नमो विष्णुपादाय कृष्णप्रष्टाय भूतले श्रीमते राधानाथ स्वामिन्निति नामिने। नमो विष्णुपादाय कृष्णप्रष्टाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिन्निति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पश्चात्य देशतारिणे। ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। श्री चैतन्य मनोभीष्टं स्थापितमेन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देकं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च। श्रीरूपं साग्रजातं सगगन रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्य देवं श्रीराधा कृष्ण पादान् सगगन ललिता श्री विशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिंधु दीनबंधु जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसूते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौरभक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। ईश्वरा परम कृष्णा सच्चिदानंद विग्रह अनादिरादिर गोविंदा सर्व कारण कारणम। हरे कृष्णा। முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய காரணமற்ற கருணையினால் நம்மால் தினமும் தொடர்ந்து பகவத்கீதை படிக்க முடிகிறது. நம்ம பகவத்கீதையில வெற்றிகரமா நம்ம இப்ப 3வது அத்தியாயத்துல படிச்சுட்டு இருக்கோம். 3வது அத்தியாயத்துல பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கடமைகளை எப்படி செய்யணும் அப்படிங்கிற பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதுல நம்ம 34 ஸ்லோகங்கள் படிச்சு முடிச்சிருக்கோம் 3வது அத்தியாயத்துல. இதுல என்ன அப்படின்னா கிருஷ்ணன் ரொம்ப விஷயங்களை சொல்லி கொடுக்குறாரு. ஒவ்வொரு ஸ்லோகமே ஒவ்வொரு விஷயத்த சொல்லி கொடுக்குறாரு இந்த 3வது அத்தியாயத்துல. ஆனா எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் என்ன அப்படின்னா நம்ம பலன்களை எதிர்பார்க்காமல் செயல்களை செய்ய வேண்டும். 2வது அத்தியாயத்துல 47வது ஸ்லோகத்துல என்ன சொல்லி கொடுத்தாரோ அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. பலன்களை எதிர்பார்க்காமல் நம்ம செயல்களை செய்ய வேண்டும், அவ்வளவுதான். கடமைகளை செய்ய வேண்டும். அதுதான் இந்த கர்மயோகா அப்படிங்கிறதே அதுதான். அதாவது கர்மேந்திரியைகி கர்மயோகம் அசக்தக சவிசிஷ்யதே. அசக்தக அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. அசக்தக என்றால் பற்றில்லாமல், பற்றில்லாமல் கடமைகளை செய்ய வேண்டும். அதான் கர்மேந்திரியைகி கர்மயோகம் அசக்தக சவிசிஷ்யதே. பற்றின்றி நம்ம செயல்களை கடமைகளை செய்ய வேண்டும். கிருஷ்ணர் அதை தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறார். பற்றின்றி என்றால் பலன்களின் மீது பற்று இல்லாமல் அனைத்து செயல்களையும் செய்ய வேண்டும். அது அகங்காரம் இல்லாமல் செய்ய வேண்டும். அகங்காரம் இல்லாமல், பற்று இல்லை என்றால் அகங்காரம் இல்லை என்றுதான் அர்த்தம். ஏனென்றால் நாம் செய்யவில்லை என்று நமக்கு தெரிந்து விடுகிறது. எந்த ஒரு செயலையும் நான் செய்யவில்லை, அனைத்து செயல்களையும் அந்த 3 குணங்கள் தான் செய்கிறது, நான் எதையும் செய்யவில்லை என்று நமக்கு தெரிந்து விடுகிறது. அப்படி தெரிந்து விட்டால் நமக்கு அகங்காரம் இல்லை என்று அர்த்தம். நான் செய்யவில்லை என்கின்ற காரணத்தினால் நமக்கு அந்த பலன்களின் மீது பற்றும் இல்லாமல் போய்விடும். ஏனென்றால் அந்த பலன்களின் மீது நமக்கு அதிகாரம் இல்லை என்கின்ற அந்த ஒரு அர்த்தமும் நமக்கு தெளிவாக தெரிந்துவிடும். எந்த ஒரு செயலையும் நான் செய்யவில்லை, அந்த செயல் நான் செய்யவில்லை, அதனால் அந்த பலன்களின் மீது எனக்கு உரிமை கிடையாது, அந்த பலன்களுக்கு நான் அதிகாரம் கொண்டாட முடியாது அப்படிங்கிற ஒரு அறிவு நமக்கு வரும்பொழுது நமக்கு யார் அந்த பலன்களுக்கு அதிகாரம் கொண்டாட முடியும், யார் அந்த பலன்களுக்கெல்லாம் உரிமையாளர் அப்படிங்கிற ஒரு அறிவு நமக்கு இந்த பகவத்கீதை மூலம் கிடைக்கிறது. எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர், எல்லாவற்றுக்கும் உரிமையாளர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். நம்ம எல்லாமே கிருஷ்ணர் தான், கிருஷ்ணருடைய கருணை தான், எல்லாமே அவர்கிட்ட இருந்து தான் வருது. அகம் சர்வஸ்ய பிரபவோ மட்டக சர்வம் பிரவர்த்ததே. அனைத்தையும் தோற்றுவிப்பவன் நான். அகம் சர்வஸ்ய பிரபவோ மட்டக சர்வம் பிரவர்த்ததே.
அனைத்துமே என்னிடம் இருந்து வருகிறது, தோற்றுவிக்கப்படுகிறது. ஆனா அகம் சர்வசிய பிரபவோ மட்டக சர்வம் பிரவர்த்ததை அப்படிங்கிற ஒரு அறிவு நமக்கு கிடைத்து விடுகிறது இந்த பகவத்கீதையின் மூலம். அதனால எதையும் நான் செய்யவில்லை, அதனால் எதன் மீதும் எனக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் அனைத்துக்கும் அதிகாரம் கொண்டாடக்கூடியவர் முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். அதனால் நம்ம கிருஷ்ணரை நம்ம கிருஷ்ணரின் மீது பற்று வைக்க வேண்டும். ஆனால் கிருஷ்ணரின் மீது நமக்கு அதிகாரம் உண்டு. கிருஷ்ணரை நாம் போற்றி கொண்டாட முடியும், கிருஷ்ணரின் மீது நாம் உரிமை கொண்டாட முடியும். அந்த ஒரு விஷயம்தான் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிய வேண்டும். இந்த உலகத்திலே எல்லாமே நமக்கு கிருஷ்ணர் மூலம்தான் நமக்கு சொந்தமாகிறது. எந்த ஒரு விஷயமே எதை எடுத்துக்கிட்டாலும் எல்லாமே கிருஷ்ணரின் மூலம் நமக்கு அதனோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கிருஷ்ணரை விட்டு தனியாக நாம் தொடர்பு கொண்டு தனியாக நாம் அனுபவிக்க வேண்டும், தனியாக நாம் எல்லாத்தையும் செய்யணும், எல்லாத்தையும் உரிமை கொண்டாட வேண்டும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. எல்லாவற்றுக்கும் கிருஷ்ணர் இருக்கிறார், கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், அவர்தான் அனைத்திற்கும் சொந்தக்காரர், அவர்தான் சர்வலோக மகேஸ்வரன் அப்படிங்கிற ஒரு அறிவை பெற்று, இந்த பகவத்கீதை அறிவை பெற்று நம்ம கிருஷ்ணரை முழுமையாக நினைத்து அவன் மீது பற்று கொண்டு கிருஷ்ண பக்தியோடு நம்ம செயல்படும் பொழுது இந்த ஜட உலகத்தின் மீது, இந்த ஜட பொருட்களின் மீது நமக்கு வைத்திருக்கின்ற பற்று நம்மை விட்டு தானாகவே போய்விடும். ஏனென்றால் நம்ம அனைத்தையுமே கிருஷ்ணருடைய சேவையிலே ஈடுபடுத்தி விடுவோம். அதான் ரொம்ப முக்கியம். அனைத்தையுமே நம்ம கிருஷ்ணருடைய சேவையிலே பயன்படுத்த வேண்டும், ஈடுபடுத்த வேண்டும். எல்லாவற்றையும் நீ என்ன செய்தாலும் அதை எனக்கே அர்ப்பணமாக செய் அப்படிதான் கிருஷ்ணர் சொல்றார். அப்படி நம்ம அனைத்தையுமே கிருஷ்ணார்ப்பணம் என்று கிருஷ்ணருடைய சேவையிலே ஈடுபடுத்தி கிருஷ்ணருக்கு அர்ப்பணமாக செய்யும் பொழுது நமக்கு இந்த ஜட உலகத்திலே ஜட பொருட்கள் மீது வைத்திருக்கும் பற்று இல்லாமலே போய்விடும். அதைத்தான் 3வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் திரும்ப திரும்ப சொல்றாரு, எல்லாமே பிரகிருதி தான், 3 குணங்கள் தான் செய்கிறது. நம்ம அறிவுள்ளவன் கூட சதுசம் சேஸ்தே ஸ்வஸ்யாத் பிரகிருத்தே ஞானவான் அப்படி, அவன் கூட பிரகிருத்தியின் பிடியில் தான் சிக்கி எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது அறிவற்றவர்கள் என்ன செய்ய முடியும் அவர்களால்? அதனால எல்லாமே நம்ம பிரகிருத்தின் பிடியில் தான் இருக்கிறோம், அந்த 3 குணங்களின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறோம். அதனால நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். அது என்ன அப்படின்னா, மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்யாத்ம சேதஸா. அதான் கிருஷ்ணர் சொல்றாரு, அதுதான் எனது மதம். எனது மதம் என்னவென்றால், நீ அனைத்தையும் எனக்கு அர்ப்பணமாக செய்து விடு. மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்யாத்ம சேதஸா நிராசி நிர்மமோ பூத்வா யுத்தஸ்வ விகதஜ்வரகா. அதாவது எந்த விதமான ஆசையும் இன்றி, நான் எனது என்கின்ற அந்த ஒரு அகங்காரம் இன்றி, அந்த எண்ணமின்றி, நிராசிர் நிர்மமோ பூத்வா யுத்தஸ்வ விகதஜ்வரகா, சோம்பேறித்தனத்தை விட்டொழித்து போரிடு அப்படின்னு கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொன்னார். அதனால நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, எல்லாவற்றையும் கிருஷ்ணருக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும், அவ்வளவுதான். மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்யாத்ம சேதஸ. அப்படி அனைத்து செயல்களையும் நம்ம கிருஷ்ணார்ப்பணம் என்று கிருஷ்ணருக்கு அர்ப்பணமாக செய்து விடும் பொழுது அப்போது நமக்கு இந்த அகங்காரத்திலிருந்து 3 குணங்களில் இருந்து நமக்கு விடுதலை கிடைத்து விடுகிறது. அப்போது நாம் செய்கின்ற செயலை சரியாக செய்கிறோம். அப்போது நமது கர்ம வினைகளில் இருந்து நமக்கு முக்தி கிடைத்து விடுகிறது. முச்சந்தே தேப்பி கர்மபி. அப்படி நீ எனக்காக செய்து விட்டால், தேமே மதம் நிதம் நித்தியம் அனுதிஸ்தந்தி மானவாக ஸ்ரத்தாவந்தோ அனசூயந்தோ முச்சந்தே தேப்பி கர்மபிகி. அப்படி என்னுடைய மதத்தை நம்பிக்கையோடும் என் மீது பொறாமையின்றி நம்பிக்கையோடு எனது மதத்தை நீ பின்பற்றினால் அனைத்து கர்ம வினைகளில் இருந்தும் விடுதலை கிடைத்துவிடும். முச்சம் தேப்பி கர்மபி. அப்படி இல்லாவிட்டால் யஜ்ஞார்த்தா கர்மனோ அந்நியத்திர லோகோயம் கர்ம பந்தனக. அப்படி கிருஷ்ணருக்கு அர்ப்பணமாக செய்யாத செயல்கள் அனைத்துமே நம்மை இந்த உலகத்தோடு பந்தப்படுத்திவிடும். லோகோயம் கர்ம பந்தனக. அந்த அறிவு இந்த பகவத்கீதையின் மூலம்தான் நமக்கு தெளிவாக கிருஷ்ணர் சொல்லிக் கொடுக்கிறார். நம்ம செய்கின்ற செயல்கள் அனைத்தையும் கிருஷ்ணார்ப்பணம் என்று கிருஷ்ண உணர்வோடு செயல்களை செய்யும் பொழுது இந்த கர்ம வினைகளில் இருந்து நமக்கு விடுதலை கிடைத்து விடுகிறது. ஆனால் கிருஷ்ணரை மறந்துவிட்டு நமக்காக செயல்களை செய்து விட்டால் நமக்கு என்னவாகிறது என்றால், நமக்கு இந்த கர்ம பந்தம் மேலும் மேலும் அதிகரித்து விடுகிறது.
அதனால எல்லாருமே குணங்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள் என்கின்ற அந்த ஒரு உண்மை, அந்த ஒரு அறிவு இந்த பகவத்கீதையின் மூலம் நமக்கு தெளிவாக தெரிகிறது. அந்த குணங்கள் எப்போது நம்மை கட்டுப்படுத்துகிறது என்றால், நம்ம கிருஷ்ணரை மறந்துவிட்டு இந்த ஜட உலகத்திலே ஜட பொருட்களின் மீது பற்று வைத்து நம்ம அவற்றை தேடி அலையும் பொழுது நம்ம குணங்களின் கட்டுப்பாட்டிற்குள் வந்து விடுகிறோம். முழுமையாக குணங்களின் கட்டுப்பாட்டிற்குள் வந்து விடுகிறோம். அப்போது குணங்கள் அனைத்து செயல்களையும் செய்கிறது, செய்ய வைக்கிறது, எல்லாவற்றையும் அதுவே செய்கிறது. நம்ம அதன் பலன்களை நம்ம அனுபவிக்கிறோம். அதாவது நல்லதோ கெட்டதோ எது இருந்தாலும், அதாவது நமக்கு என்ன அப்படின்னா, காரிய காரண கர்த்திருத்வே ஹேத்துகு பிரகிருதி உச்சதே புருஷக சுகதுக்கானாம் போக்திருத்வே ஹேத்துகு உச்சதே. அனைத்து செயல்களையும் உருவாக்குவதற்கு காரணமே பிரகிருதி தான். அனைத்து செயல்களையும் உருவாக்குவது, செய்வது எல்லாமே பிரகிருதி தான். அதான் காரிய காரண கர்த்திருத்வே ஹேத்துகு பிரகிருதி உச்சதே. ஆனால் புருஷர்கள் அதாவது இந்த ஆத்மாக்கள் நம்ம என்னவென்றால் சுகதுக்கானாம் போக்திருத்வே ஹேத்துகு உச்சதே. சுகதுக்கங்களை அனுபவிப்பதற்கு நாம் தான் காரணம். அதனால இங்க கஷ்டப்படுறோம் அப்படின்னா, நமக்கு கஷ்டம் வருது, கஷ்டப்படுறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் யாரு? நம்மதான். நம்மதான் என்றால் நமது அறியாமையின் காரணமாக, பகவத்கீதை அறிவு இல்லாததன் காரணமாக, இந்த ஜட உலகத்திலே ஜட பொருட்களின் மீது பற்று வைத்ததன் காரணமாக, முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை மறந்துவிட்டு நாம் செயல்களை செய்வதன் காரணமாக நமக்கு நம்ம துக்கங்களை, இந்த துக்காலயத்திலே துக்கங்களை நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஜட உலகம் துக்காலயம். இந்த துக்காலயத்திலே நம்ம துக்கங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம் நமது அறியாமை. அதனால இந்த பகவத்கீதை அறிவு நமக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும். அது பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய கருணையினால் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதனாலதான் நம்ம இதை படித்து படித்து முன்னேறி கொண்டிருக்கிறோம். இந்த பகவத்கீதையிலே 3வது அத்தியாயத்துல நம்ம 34 ஸ்லோகங்கள் படித்து விட்டோம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய கருணையினால் எல்லாவற்றையும் நம்ம புரிந்து கொண்டிருக்கிறோம். கிருஷ்ணர் எல்லாவற்றையும் நமக்கு தெளிவாக சொல்லி கொடுக்கிறார். அது என்ன அப்படின்னா, இந்த இந்த ஜட உலகத்திலே நம்ம புலன்கள் ஜட பொருட்களை அனுபவிப்பதற்கு சில வழிமுறைகள், நெறிமுறைகள் எல்லாம் வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. நம்ம அதன் வசமாகிவிடக் கூடாது என்றும் கிருஷ்ணர் சொல்கிறார். அது என்ன அப்படின்னா, பகவத்கீதை தான் நமக்கு ரொம்ப முக்கியம். பகவத்கீதையின் வசமாகி விட வேண்டும் நம்ம, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம பகவத்கீதையில பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டுமே நம்ம புரிந்து கொண்டு அதன்படி செயல்பட்டால் போதும், அவ்வளவுதான். வேறு எதையும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வேறு எதையும் படித்து அதன்படி செயல்பட வேண்டிய அவசியமும் நமக்கு கிடையாது. இந்த பகவத்கீதைலாம் இதி குஹ்ய தமம் சாஸ்திரம் இதம் உக்தம் மயானகா, இதுதான் சாஸ்திரம். நான் உனக்கு இப்ப சொல்லி கொடுத்த இந்த பகவத்கீதை தான் குஹ்ய உத்தம சாஸ்திரம், குஹ்ய தமம். இது குஹ்ய, ரொம்ப பரம ரகசியம், ரொம்ப ரகசியமான சாஸ்திரம். இதி குஹ்ய தமம் சாஸ்திரம் இதம் உக்தம் மயானகா. பாவங்களற்றவனே, நான் உனக்கு இப்போது சொல்லிக் கொடுக்கும் இந்த பகவத்கீதை தான் சாஸ்திரம், ரொம்ப பரம ரகசியமான சாஸ்திரம். இதி குஹ்ய தமம் சாஸ்திரம் இதம் உக்தம் மயானகா ஏத்தத் புத்வா புத்திமான் சாத் கிருத கிருத்தஸ்ய பாரதா. இதை அறிந்து கொண்ட புத்திமான்கள் எல்லா செயல்களையும் சரியான வழிகளிலேயே செய்வார்கள். அதனால் அனைத்து செயல்களையும் இந்த சாஸ்திரத்தை நம்பி, இந்த சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை பொறுத்தே எல்லா செயல்களையும் செய்வதா செய்ய வேண்டாமா என்று முடிவெடுத்து செய்ய வேண்டும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரியா அகாரிய விவஸ்திதோ ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்ம கர்த்தும் மிகார்ஹசி. அதாவது சாஸ்திரம் பிரமாணம் தே, இந்த சாஸ்திரத்தை பிரமாணமாக கொண்டு, இந்த சாஸ்திரத்தின் அடிப்படையிலே, இந்த பகவத்கீதையின் அடிப்படையிலே நான் சொல்லிக் கொடுக்கின்ற இந்த பகவத்கீதையை முழுமையாக படித்து புரிந்து கொண்டு அனைத்து செயல்களையும் காரியா அகாரியா விவஸ்திதோ, அதாவது காரியா அகாரியா, ஒரு செயலை செய்யணுமா செய்யக்கூடாதா என்பதை முடிவு செய்து இந்த பகவத்கீதையின் அடிப்படையிலே நீ செய்துவிடு என்று கிருஷ்ணர் சொல்கிறார். ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்ம கர்த்தும் மிகார்ஹசி. அதாவது சாஸ்திர விதானோக்தம், சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டவைகளை ஞாத்வா அறிந்து, நீ சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டவைகளை, இந்த பகவத்கீதையிலே சொல்லப்பட்டவைகளை, நான் என்னவெல்லாம் பகவத்கீதையிலே சொல்லி இருக்கிறேனோ அதை முழுமையாக படித்து தெரிந்து கொண்டு நீ அனைத்து செயல்களையும் செய்துவிடு என்று கிருஷ்ணர் சொல்கிறார். ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்ம கர்த்தும் மிகார்ஹசி. அதனால இந்த பகவத்கீதை அறிவு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அதை பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய கருணையினால நம்ம படிச்சிட்டு இருக்கிறோம்.
இப்ப வந்து நம்ம வந்து 3வது அத்தியாயத்துல 34 ஸ்லோகங்கள் படிச்சு முடிச்சிருக்கோம். அடுத்து தொடர்ந்து 35வது ஸ்லோகம். அதுல கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணக பரதர்மாத் ஸ்வனுஸ்திதாத் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயக பரதர்மோ பயாவக அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லி கொடுக்குறார். அதாவது ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணக பரதர்மாத் ஸ்வனுஸ்தித். ஸ்வதர்மா பரதர்மா அப்படிங்கிற வார்த்தை மறுபடியும் இங்க 2 தடவை வருது. நம்ம முதல்ல அது என்னன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். ஸ்வதர்மான என்ன, பரதர்மான என்ன அப்படிங்கிறது தெரிந்து கொண்டால்தான் நம்ம இதற்கு வந்து இந்த ஸ்லோகத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஸ்வதர்மா என்றால் நம்மளுடைய சுயதர்மம். சுயதர்மம் அப்படின்னா என்ன என்றால், ஏற்கனவே 2வது அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகத்துல கிருஷ்ணர் சொல்வார் அர்ஜுனன் கிட்ட, 41வது ஸ்லோகத்துல 31வது ஸ்லோகத்துல, அது ஸ்வதர்மமபி சாவேக்ஷ ந விகம்பிதும் அர்ஹசி தர்ம்யாதி யுத்தாச்ரேயோன்யது க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே. அது ஸ்வதர்மம் அபி சாவேக்ஷ ந விகம்பிதும் அர்ஹசி. ஸ்வதர்மத்தை ஒருத்தர் வந்து செய்ய வேண்டும். அந்த ஸ்வதர்மத்தை விட்டுறக்கூடாது. ஸ்வதர்மம் அதுதான் வந்து என்ன அப்படின்னா, அர்ஜுனனுடைய ஸ்வதர்மம் வந்து என்ன அப்படின்னா க்ஷத்ரியா. க்ஷத்ரியன் நம்மளுடைய ஸ்வபாவத்தை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஸ்வபாவத்தை பொறுத்து ஸ்வகர்மா இருக்கிறது. அந்த ஸ்வகர்மாவை செய்வதுதான் ஸ்வதர்மா. நம்ம என்ன ஸ்வபாவம் இருக்கிறதோ அதற்கு என்ன ஸ்வகர்மா இருக்கிறதோ அதுதான் நமது ஸ்வதர்மா. அதை செய்வதுதான் வந்து ஸ்வதர்மா. நம்மளது ஸ்வபாவத்தை பொறுத்து நம்ம செய்கின்ற அந்த ஸ்வகர்மா தான் வந்து நமது ஸ்வதர்மா. அது என்ன அப்படின்னா 18வது அத்தியாயத்துல கிருஷ்ணன் என்ன சொல்வார் அப்படின்னா, பிராமண க்ஷத்ரிய விசாம் சூத்ராணாம் ச பரந்தபா கர்மாணி பிரவிபக்தானி ஸ்வபாவ பிரபவைர் குணைகி. அதாவது குணங்களினால் தோன்றிய அந்த ஸ்வபாவத்தை பொறுத்து, குணங்களால் உருவான அந்த ஸ்வபாவத்தை பொறுத்து, அதாவது என்ன அப்படின்னா பிராமண க்ஷத்ரிய விசாம் சூத்ரானாம் பரந்தபா. அதாவது பிராமணா க்ஷத்ரியா வைசியா சூத்ரா அப்படின்னு அந்த 4 வர்ணங்கள் வந்து உள்ளது. அதனால ஒவ்வொருவருடைய ஸ்வபாவத்தை பொறுத்து நம்ம இதுல ஏதாவது ஒரு வர்ணத்துல இருப்போம். அது பிராமணனாகவும் இல்ல க்ஷத்ரியனாகவும் இல்ல சூத்ரனாகவும் பிராமண க்ஷத்ரிய இல்ல வைசியாவாகவோ இருப்போம். அதனால் நமது ஸ்வதர்மா என்ன என்பது வந்து நம்ம என்ன ஸ்வபாவம் நமக்கு இருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து இருக்கிறது. அதனால இது வந்து பிறப்பின் அடிப்படையிலே கிடையாது, இது வந்து குணங்களின் அடிப்படையில். அதாவது ஸ்வபாவ பிரபவைர் குணைகி. அந்த ஸ்வபாவம் எங்கிருந்து தோன்றுகிறது என்றால் நமது குணங்களை பொறுத்து தோன்றுகிறது. அதனால குணங்களின் அடிப்படையில் அதாவது ஸ்வபாவ பிரபவைர் குணைகி நம்ம அந்த அறிவை பெற்று இந்த பகவத்கீதையில நம்ம அந்த ஸ்வபாவத்தின்படி நம்ம செயல்களை செய்துவிட்டால் போதும். அதாவது ஸ்வபாவ பிரபவைர் குணைகி. ஆனால் பரதர்மா அப்படிங்கிற வந்து இப்ப ஒருவனுடைய ஸ்வபாவத்தினால் அவன் வந்து க்ஷத்ரியனாக இருந்தால் அவன் வந்து ஒரு பிராமணனாகவோ இல்ல வைசியாவாகவோ செயல்படக்கூடாது. அர்ஜுனன் வந்து க்ஷத்ரியன், ஆனால் அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர்கிட்ட நான் போய் பிச்சை எடுத்து பிழைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அது வந்து ஒரு பிராமணன் வந்து அவன் வந்து எதையுமே அடுத்த வேலைக்கு எங்க இருந்து சாப்பாடு எங்க இருந்து கிடைக்கும் அப்படிங்கிற பத்தி யோசிக்க கூடாது. அதனால அர்ஜுனன் வந்து அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தான். அதனால இங்க வந்து என்ன அப்படின்னா அது வந்து பரதர்மம். இப்ப நமக்கு வந்து ஏன் கிருஷ்ணர் இதை சொல்ல வர்றாரு அப்படின்னா, நம்மளுடைய நோக்கமே வந்து என்ன அப்படின்னா 3 குணங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும். அது நம்ம ஸ்வபாவத்திலிருந்து நம்ம விடுதலை பெற வேண்டும். 3 குணங்களிலிருந்து விடுதலை பெற்று விட்டால் நம்ம ஸ்வபாவத்திலிருந்து விடுதலை பெற்று விடலாம். எல்லா செயல்களையும் செய்வது அந்த ஸ்வபாவம் தான். நகர்த்திருவம் நகர்மாணி லோகஸ்ய ஸ்ரஜதி பிரபு நகர்ம பல சம்யோகம் ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே. அதாவது எல்லாமே செய்வது அந்த ஸ்வபாவம். நம்ம வந்து ந கர்த்திருவம் ந கர்மாணி லோகஸ்ய ஸ்ரஜதி பிரபு. நம்ம வந்து எதையும் செய்வதில்லை, எந்த ஒரு செயலையும் உருவாக்குவதில்லை, எந்த ஒரு பலன்களையும் நம்ம உருவாக்குவதில்லை. ந கர்த்திருவம் ந கர்மாணி லோகஸ்ய ஸ்ரஜதி பிரபு ந கர்ம பல சம்யோகம் ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே. எல்லாவற்றையும் அந்த ஸ்வபாவம் தான் செய்கிறது. ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். அதனால அந்த ஸ்வபாவத்திலிருந்து நம்ம விடுதலை பெற வேண்டும் என்றால் நம்ம எந்த ஸ்வபாவம் இருக்கிறதோ, நமக்கு என்ன ஸ்வதர்மம் இருக்கிறதோ அதை சரியாக செய்து பலன்களின் மீது பற்று இல்லாமல் அதை சரியாக செய்து விட்டால் போதும். நம்ம வந்து அந்த ஸ்வபாவத்திலிருந்து விடுதலை பெற்று விடலாம்.
மூன்று குணங்களில் இருந்து விடுதலை பெற்று விடலாம். நம்ம ஏற்கனவே சுபாவம் இருக்கிறது நமக்குன்னு, ஏற்கனவே நம்ம வந்து செயல்களை செய்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அந்த மூன்று குணங்களுக்கு அடிமைகளாக இருக்கிறோம். உண்மை இப்படி இருக்கும் பொழுது நம்ம இதுல இன்னும் பரதர்மா, இன்னும் மற்ற சுபாவம் உள்ளவர்கள் செய்கின்ற அந்த ஒரு தர்மா, அதை வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு நினைச்சு அதை போய் நம்ம வந்து இன்னும் மேல மேல செய்யணும்னு நினைச்சோம்னா அது வந்து நமக்கு இன்னும் பற்று அதிகமாகி இன்னும் இந்த ஜட உலகத்தோட பந்தம் அதிகமாகி நம்ம ரொம்ப இங்க கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை தான் உருவாகும். அதனாலதான் கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஷேயான் ஸ்வதர்மோ விகுணக பரதர்மா ஸ்வனுஷ்டிதான். அது பரதர்மா மற்ற தர்மம், பரதர்மம் மற்ற அதாவது ஒருத்தனுக்கு சுவாவத்தை பொறுத்து எந்த வர்ணத்துல இருக்கிறானோ அதை தவிர்த்து வேறு வர்ணத்திலே இருக்கின்ற அந்த செயல்களை நன்றாக செய்வதை விட நம்மளுடைய சுவாவத்தின் மூலம் அந்த சுயதர்மத்தை ஸ்வதர்மத்தை வந்து நம்ம சரியாக செய்யாவிட்டாலும் கூட பரவாயில்ல, அதை செய்வதுதான் நமக்கு நல்லது, அப்படி செய்வதுதான் நமக்கு நல்லது அப்படின்னு கிருஷ்ணர் சொல்வார். அதனால என்ன அப்படின்னா, ஏன்னா ஸ்வதர்மே நிதனம் சேயக பரதர்மோ பயாவக. ஸ்வதர்மே நிதனம் சேயக அப்படின்னா ஸ்வதர்மம் செய்வதனால் நமக்கு அழிவு ஏற்பட்டாலும் கூட அது நல்லதுதான், பரவாயில்லை. ஆனால் பரதர்மாவோ பயங்கரமானது, பரதர்மா வந்து நமக்கு நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணர் சொல்லுவார். அதுல வந்து கிருஷ்ணர் ஏன் அப்படின்னா, நம்ம செய்கின்ற செயல்கள்ல வந்து நம்ம ஒரு முழுமையா எல்லாத்தையும் சரியா செஞ்சிடணும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அது வந்து சாத்தியம் கிடையாது. அது வந்து நமக்கு வந்து அது நடக்காது. ஏன் அப்படின்னா கிருஷ்ணர் ஒரு ஸ்லோகத்துல சொல்லுவாரு 18வது அத்தியாயத்துல, சகஜம் கர்ம கௌந்தேயா சதோசமபி நத்யஜே சர்வாரம்பாகி தூமேனாவ்ரியதோ வன்னிஹி அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. அது சகஜம், சகஜம் கர்ம கௌந்தேயம். சகஜம்னா அது வந்து சகஜமா இருக்கும், நம்ம எல்லாம் சகஜம். சதோஷம் அப்படி நத்தியச்சேத், அதை வந்து தோஷம் என்று நினைத்து தவறு என்று நினைத்து நம்ம அதை வந்து செய்யாமல் இருந்து விடக்கூடாது. அதான் சகஜம் கர்ம கௌந்தேய சதோஷம் அப்படி நத்தியச்சேத். ஏன் அப்படின்னா எப்படி நெருப்பை புகை சூழ்ந்து இருக்கிறதோ அதை போன்று நம்ம சில செயல்கள் வந்து அது தவறாகவும் இருக்கலாம். ஆனால் தவறாக இருக்கிறது என்று நினைத்து அதை வந்து செய்யாமல் இருந்து விடக்கூடாது. தவறாக என்றால் சரியாக செய்ய முடியாமலும் இருக்கலாம். சரியாக செய்ய முடியவில்லையே என்று அந்த செயலை செய்யாமல் இருந்து விடக்கூடாது. அதான் இதே ஸ்லோகத்தை வந்து இந்த ஸ்ரேயான் ஸ்வதர்மோவங்க வந்து 18வது அத்தியாயத்துல 47வது ஸ்லோகத்திலையும் கிருஷ்ணர் சொல்றாரு. அங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணக பரதர்மா ஸ்வனுஸ்திதாத் ஸ்வபாவ நியத்தம் கர்ம குர்வன்னாப்னோதி கில்பிஷம். இந்த முதல் 2 வரி அங்கேயும் வருது. அதனால அதுல கடைசி 2 வரியில கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் என்றால், ஸ்வபாவ நியத்தம் கர்மா, நம்ம ஸ்வபாவத்தின் படி நித்தமும் செயல்களை செய்தால் நமக்கு எந்த ஒரு பாவமும் வராது. குருவன் நாப்னோதி கில்பிஷம் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். ஏனென்றால் சகஜம் கர்ம கௌந்தேயா சதோஷம் அப்படி நத்தியஜே சர்வாரம்பாகி தோஷேனா தூமேனாக்னிர் இவாவிருத்தக. அதாவது என்ன அப்படின்னா, சர்வாரம்பாகி தோஷேன தூமேனாக்னி, எல்லா செயல்களிலுமே சில தவறுகள், சில சரியாக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குத்தான் செய்யும். ஆனால் எந்த அளவுக்கு நம்ம முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த செயல்களை வந்து நம்மளுடைய சுபாவத்தை பொறுத்து நம்ம செய்து விட வேண்டும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். நம்ம இன்னைக்கு வெற்றிகரமா கிருஷ்ணருடைய கருணையில 3வது அத்தியாயத்துல 35வது ஸ்லோகத்துல படிச்சிருக்கிறோம். அதாவது பரதர்மத்தை நன்றாக செய்வதை விட சுயதர்மத்தை சரியாக செய்யாவிட்டாலும் அதுவே நல்லது. சுயதர்மத்தால் அழிந்தாலும் நல்லதே, ஏனெனில் பரதர்மாவோ பயங்கரமானது. அதனால நமக்கு என்ன நடந்தாலும் நம்ம அதை பத்தி கவலைப்படக்கூடாது. நம்மளுடைய ஸ்வதர்மத்தை வந்து சரியாக செய்ய வேண்டும். அது என்னவென்றால் நமக்கு வந்து இந்த இப்போதைக்கு நம்ம செய்ய வேண்டியது வந்து இதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பகவத்கீதையை நல்லா படிக்கணும், அவ்வளவுதான். பகவத்கீதையை நல்லா படிச்சு பகவத்கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை செஞ்சா போதும். நமக்கு மத்தது எதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. பகவத்கீதையை நல்லா படிச்சு மற்றவங்களுக்கு இந்த பகவத்கீதையை போய் எடுத்து சொல்லி கொடுத்தா போதும். ரொம்ப பேரை நம்ம பகவத்கீதை வகுப்புல வந்து கலந்துக்க சொல்லி சொன்னாலே போதும். அந்த ஒரு சேவை நம்ம நல்லா செஞ்சாலே மற்றதெல்லாம் சரியாயிரும். அதனால நம்ம இதை பத்தி எல்லாம் ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பகவத்கீதை படிக்கிறதா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 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 அறிவு. ஹரே கிருஷ்ணா. நம்ம இன்னைக்கு வெற்றிகரமா 3வது அத்தியாயத்துல 35வது ஸ்லோகம் படிச்சு முடிச்சிருக்கோம். மேலும் தொடர்ந்து கிருஷ்ணன் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நாளைக்கு படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா.